நம்ம ரொம்ப பயந்தாலோ கோவப்பட்டாலோ டென்ஷன் ஆனாலோ என்ன ஆகும்னா ஒரு வீக்னஸ் ஏற்படும். நீர்ச்சத்து குறைபாடா இருக்கு அப்படின்னா ஏற்படும். இல்லைன்னா நம்மளோட உமிழ்நீர்ல சுரப்பிகள்ல ஏதாவது நீர்ச்சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த கண்டிஷன்ஸ் நடக்கும். நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு மூச்சு விட சிரமமா இருந்து பயந்து முழிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ல. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பகிர்வோம் தோழியே யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு இன்னைக்கு மேம்கிட்ட ஆன்சர் கேட்க போறோம். மேம், சென்னையில இருந்து ஒரு பேஷண்ட் நம்மளுக்கு தனியா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு கை நடுங்குது, கோவப்பட்டாலோ பயந்தாலும் அதிகமா நடுங்குது, இது என்ன ரீசன் கேட்டிருக்காங்க மேம். இப்போ நம்ம உடம்புல ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரம்பண்டலம் இருக்கு. இது நம்ம ரொம்ப பயந்தாலோ கோவப்பட்டாலோ டென்ஷன் ஆனாலோ என்ன ஆகும்னா ஒரு வீக்னஸ் ஏற்படும். இம்மீடியட்டா ஒரு அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் ரஷ் ஆகும். ஸோ இது ரஷ் ஆகுறதுனால என்ன ஆகும்னா ஹார்ட்ல ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது மசில்ஸ்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட கை கால்கள்ல ஒரு வீக்னஸ் ஏற்பட்டு ஒரு நடுக்கம் ஏற்பட்டு இருக்கும். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய மனநிலை தான் ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா டைம்லயுமே நம்ம எமோஷனலா டிஸ்டர்ப் ஆகும் போது இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இது தாண்டி நம்மளுக்கு டக்குனு இப்போ சுகர் லோ ஆகுது, இல்ல பிபியோட அளவு ரொம்ப கம்மியாகுது, இல்ல தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலுமே இந்த மாதிரியான கை கால் நடுக்கம் இருக்கும். இது இல்லாம நம்மளுக்கு தலையில ஏதாவது அடிபட்டிருக்கு, ஒரு ஹெமரேஜ் இருக்கு, பிளட் கிளாட் இருக்கு, அந்த பாதையில போகக்கூடிய நரம்புல ஒரு அழுத்தம் இருக்கு, வீக்னஸ் இருக்குனாலுமே இந்த கை கால் நடுக்கம் இருக்கும். இது போக நம்மளுக்கு ஸ்ட்ரோக் இருக்கு, ஒரு சைடு இருக்கக்கூடிய அந்த நர்வஸ் சிஸ்டம்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் கம்மியா இருக்கும், வீக்னஸா இருந்தாலுமே இந்த இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று நம்ம எமோஷ்னலா ஆகும்போது எல்லாமே இந்த டிஸ்டர்பன்ஸஸ் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட எமோஷன்ஸை ப்ராப்பரா ஷேர் பண்ணி அதை ஹீல் பண்றதுக்கான விஷயங்களை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும். ரெண்டாவது, நம்மளுக்கு நம்ம சொன்ன மாதிரி சுகர்னாலேயோ பிபினாலேயோ இல்லை வேற இஷ்யூஸ்னாலேயோ இந்த விஷயங்கள் ஏற்படுதுன்னா அதுக்கான ப்ராப்பர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது கண்டிப்பா நல்லது. இதை தாண்டி நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெடிடேஷன் பண்றதோ இல்லை ரிலாக்ஸிங்கா ஒரு ஜேர்னலிங்ஸ் எழுதுறதோ ஷேரிங், இது எல்லாமே நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும் போது கொஞ்சம் இந்த கை கால் நடுங்கத்தை நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். திருப்பூர்ல இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் வாய் வறண்டுட்டே இருக்கு, இது சாதாரணமா எடுத்துக்கலாமா இல்லாட்டா வேற ஏதாவது டிசீஸோட அறிகுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வாய் வறண்டு போகுது அப்படின்னா ஒண்ணு நம்மளுடைய தண்ணி குடிக்கக்கூடியது நம்ம ரொம்ப கம்மியா குடிக்கிறோம், நீர்ச்சத்து குறைபாடா இருக்கு அப்படின்னா ஏற்படும். இல்லைன்னா நம்மளோட உமிழ்நீர்ல சுரப்பிகள்ல ஏதாவது நீர்ச்சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த கண்டிஷன்ஸ் நடக்கும். இது போக நம்மளுக்கு ஏதாவது மெட்டபாலிக் இஷ்யூஸ் இருக்கு, இல்லை எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ்டா இருந்தாலுமே இந்த வாய் வறண்டு போகக்கூடிய கண்டிஷன்ஸ் ஏற்படும். ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சிப் பண்ணி அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கணும். மினிமம் 2.5 to 3 லிட்டருக்குள்ளார நம்மளோட டார்கெட் அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம எப்பயுமே சாப்பாடு சாப்பிடும் போது பொறுமையா மென்று நிதானமா முழுங்குறதுக்கு பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பொறுமையா டூ பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சலைவரி சர்க்குலேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். மூணாவது என்னன்னா, சோம்பு இல்லைன்னா கிராம்பு நம்ம வாயில எப்பவுமே வச்சுட்டு அதை நம்ம லைட்டா மென்னிட்டே இருக்கணும். இப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த உமிழ்நீர் சர்க்குலேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரொட்டீன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். இதை தாண்டி நம்மளுக்கு எப்பவுமே வாய் வறட்சியாவே இருக்கு, இல்ல உடம்பு ஒரு மாதிரி சூடாவே இருக்கு, கண்ணெல்லாம் எப்பவுமே எரிச்சலா இருக்கு, யூரின் போகும்போது எரிச்சலா இருக்குன்னா இம்மீடியட்டா நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். உடல் சூடு அதிகமா இருந்தாலுமே இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வரும். கூடலூர்ல இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தூங்கும்போது திடீர்னு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு, மூச்சு விடுற ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேம். இது எதனாலன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு மூச்சு விட சிரமமா இருந்து பயந்து முழிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ல. ஸோ இது முக்கியமா ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம ரொம்ப குண்டா இருக்கோம், அடிக்கடி கொரட்டை விடுற ஒரு ஹேபிட் இருக்கு அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா ஸோ இந்த த்ரோட்ல இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அது ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விண்டு பைப்ல இருக்கக்கூடிய அந்த வேல்வ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது க்ளோஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனுடைய அளவு கம்மியாயிடும். இதனால மற்ற உறுப்புகளுக்கு போகக்கூடிய அந்த ஆக்சிஜன் சர்க்குலேஷனும் குறைஞ்சிரும், முக்கியமா பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சர்க்குலேஷனும் குறைஞ்சிரும். ஸோ இந்த சிக்னல் இமீடியட்டா நம்மளுக்கு ஒரு ஆன்சைட்டி ஏற்படுத்தி நம்ம இந்த தூக்கத்துல இருந்து டக்குனு முழிச்சிடுறோம். ஸோ இது நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தூங்க போறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கண்டிப்பா சாப்பிட்டு முடிச்சிடணும். ஏன்னா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். நம்மளுக்கு தூங்கிட்டு இருக்கும் போது இந்த மூச்சு திணறல் ஏற்படும் போது நம்ம சாப்பிட்ட உணவுகள்
நுரையீரலுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு மெடிக்கல் டேர்ம்ல வந்து ஆஸ்பிரேஷன் நிமோனியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வரும்போது நம்மளுக்கு இன்னுமே வந்து டிஸ்னியா வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து என்னன்னா, நம்மளோட வெயிட்டை வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு உடம்புக்கு ஏற்ற வெயிட்ல வந்து நம்ம இருக்கிறதுக்கு கண்டிப்பா பிளான் பண்ணணும். ஏன்னா உடல் பருமனா இருக்கும் போது இந்த இஷ்யூஸ் வந்து ஜாஸ்தியா நடக்கும். ஸோ வெயிட் ரிடக்ஷன் கண்டிப்பா பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அடிக்கடி குரட்டை விடுற அந்த ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஆல்டர் பண்றதுக்கான வழிமுறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். மூணாவது முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி நம்ம தூங்க போறோம் அப்படின்னா ஒரு 3 ஹார்ஸ்க்கு முன்னாடியே கம்பல்சரியா சாப்பிட்டு முடிச்சிடணும். திண்டுக்கல்ல இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, அடிக்கடி வந்து கண்ணு மங்கலாவே தெரியுது, இது எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணு மங்கலம் தெரியுதுன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட பவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு பார்க்கக்கூடிய லென்ஸ் இருக்குல்ல கண்ணுக்குள்ள, அதுல சுத்தி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து ஏதாவது வீக்கா இருந்திருக்கலாம். இல்லைன்னா கண்ணுல இருந்து பிரெயின் போகக்கூடிய அந்த நர்வ்ல வந்து ஏதாவது வீக்னஸ் இருந்திருக்கலாம். இது போக வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா பிபி இஷ்யூஸ் இருக்கு, இல்லைன்னா ஒற்றை தலைவலி இருக்கு அப்படின்னாலுமே இந்த மாதிரியான கண் பார்வை டக்குன்னு மங்கலாகிறதுலாம் இருக்கலாம். இல்ல நம்மளுக்கு சுகரோட அளவு வந்து பிளட்ல டக்குன்னு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னாலுமே இந்த இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ இதை நம்ம எப்படி ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம 20-20-20 ரூல் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படின்னு என்னன்னா, ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 அடி தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் உத்து கவனிச்சு பார்க்கணும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம புக் பார்த்துட்டே இருக்கோம், புக் படிச்சுட்டே இருக்கோம், இல்லை மொபைல் பார்த்துட்டு இருக்கோம், ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 20-20-20 ரூல் வந்து ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் மாதிரி இது இருக்கும். ஸோ இது நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்தது என்னன்னா, நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஐ வாஷ் டெக்னிக்கும் நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம டிராவல் பண்ணுறோம், பைக்கில் போகிறோம், நிறைய தூசி கண்ணில் படுது அப்படின்னாலுமே நம்ம இதை காலையிலையும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐ வாஷிங் டெக்னிக்குமே வந்து நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். மூணாவது வந்து என்னன்னா, கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஸ்கிரீன் டைமை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே இது நம்மளுக்கு வந்து சரியாயிடும். இது போக நான் சொன்ன மற்ற காரணங்களால மங்கல் ஆகுது அப்படின்னா அந்த காரணங்களை சரிப்படுத்திட்டா போதும். மேம், விருதுநகர்ல இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. இடையில வந்து கொஞ்ச நாளாவே ரீசனே இல்லாம வந்து வெயிட் சடனா வந்து குறையுது, இது என்ன ரீசன் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இப்போ முக்கியமா வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 2-3 காரணங்களால தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு கேன்சர் நோய் இருக்கு அப்படின்னா சடனா வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு பசியும் எடுக்காது, அதே சமயத்துல வெயிட் லாஸ் இருக்கும். ஆனா நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றோம், நல்லா பசி எடுக்குது, ஆனாலுமே வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சுகர் இருக்குது அப்படின்னாலும் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டாவது வந்து ஹைப்பர் தைராய்டிசம் ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுல வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு நல்ல பசிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, ஆனா வெயிட் லாஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ எந்த ரீசனுமே இல்லை, நான் ரொம்ப நார்மலாக ஹெல்த்தியாக தான் இருக்கேன், பட் எனக்கு சடனாக வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு 3-4 மாசத்துக்குள்ள மினிமம் ஒரு 5% வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகலாம், இல்லை இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா இதை தாண்டி ஜாஸ்தியா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு, மோர் தென் 10 kgs மேல போகுதுன்னா நம்ம கண்டிப்பா அதுல என்ன காரணம் இருக்குங்கிறது ரூல் அவுட் பண்ணிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கோம், அதனாலதான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கறத விட நம்ம ப்ராப்பரான கேலரிஸ் எடுத்துக்கிறோமா, சரியான நியூட்ரிஷியஸான பேலன்ஸ்டு மீல் எடுத்துக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் இந்த வெயிட் லாஸ் பத்தியே நம்மளால வந்து டிசைட் பண்ண முடியும். பட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிசீஸ் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குது அதனாலதான் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா நிச்சயமா அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுத்தே ஆகணும். ரூல்ல இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஒரு சின்ன காயம் பட்டாலும் ஆறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, ஆறவே மாட்டேங்குது, இது எதனாலன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம உடம்புல வந்து என்ன விதமான காயங்கள் ஏற்பட்டாலும் அது நம்மளோட உடம்பை வந்து சரிப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் வந்து எடுத்துக்கும். அதுதான் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்றது யாருன்னா நம்மளோட இம்யூனிட்டி தான். ஸோ நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதுக்காக சேர்ந்து சில ஃபைட் பண்ணி அந்த காயத்தை சரிப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு புண்ணு வந்துருச்சு, அது சரியாவே ஆற மாட்டேங்குது, இல்லைன்னா திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா முக்கியமா வந்து அந்த இடத்துல இம்யூனிட்டியோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுகர் இருந்துட்டே இருக்கு, இல்ல ஒரு வெரிகோஸ் பெயின் இருந்துட்டே இருக்கு, இல்ல வேற ஏதாவது இதர கண்டிஷன்கள் இருக்கிறதுனால புண்ணு சரியா ஆற மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து சில ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து காலில் ஒரு புண்ணு வந்திருக்கு, சுகர்னால ஏற்பட்டிருக்கு, அது சரியாகலை அப்படின்னா நம்ம அந்த கேர் எடுத்துக்கக்கூடியது வந்து அந்த புண்ணு அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த சுகரோட லெவலையுமே வந்து குறைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். அந்த புண்ணை வந்து ரொம்ப வந்து வெட்டாவே இருக்க விடாம எப்பவுமே நம்ம ட்ரெஸ்ஸிங் கரெக்டாக பண்ணிட்டு அந்த இடத்த வந்து ட்ரையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து என்னன்னா, அந்த புண்ணுல இருந்து ஏதாவது டிஸ்சார்ஜஸ் வருதா, எக்ஸாம்பிளுக்கு சீல் வடிதா, இல்லை நீர் வடிதா, பிளட் டிஸ்சார்ஜ் இருக்கா அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கணும். மூணாவது வந்து என்னன்னா, நம்ம சரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது அந்த புண்ணும் சீக்கிரமா ஆற ஆரம்பிக்கும். அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுகரா இருக்குன்னா அந்த சுகரையுமே நம்ம குறைச்சா மட்டும்தான்
இதுவுமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஹீல் ஆகும். ஸோ நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட ஃபுட்டு வந்து கண்டிப்பாக நம்மளோட இம்யூனிட்டியை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு அது வந்து எல்லா விதமான காய்கறிகள்லையும் இருக்குது, கீரையில் இருக்குது, ஃப்ரூட்ஸில் இருக்குது, ப்ரோட்டீன் ரிலேட்டடான ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து அழகாக பூஸ்ட் ஆகி கொடுக்கும். ஸோ சரியான ஃபுட்டு, அந்த புண்ணுக்கான கேரு, ப்ளஸ் அந்த காரணத்தை குறைக்கக்கூடிய வழிமுறை எல்லாமே சேர்ந்து சீக்கிரமாக அது சரி பண்ணிடும். மேம் இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன பதிலில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட டவுட்ஸ் எல்லாமே வந்து நான் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மேம். நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ மேம். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலில் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிளினிக் நம்பர் வந்து இருக்குது, அதுலேயுமே நீங்கள் உங்களோட டவுட்ஸ் வந்து மெசேஜாக நீங்கள் சென்ட் பண்ணலாம். உங்களுடைய கொஸ்டினை நெக்ஸ்ட் வீக் நான் எடுத்து வந்து கண்டிப்பாக மேம்கிட்ட கேட்பேன். பகிர்வோம் தோழியை யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.